Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டிச்சடு பிளவுஸை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டிச்சடு பிளவுசஸ்ன்னு சொல்லும் போது பழைய சாரீஸு ஏற்கனவே உள்ள சில்க் சாரீஸ்லாம் ஆரி ஒர்க் பண்ணாமல் இருக்கிற சாரீஸ், இல்லைனா வேறு எந்த ஒரு எம்ப்ராய்டரியும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் பண்ணாத சாரீஸை கூட அதனுடைய மேட்சிங்கான ப்ளவுசஸை கூட நம்ம எப்படி ரொம்ப அழகாக ரொம்ப கிராண்டாக அதுக்கு ரிலேட்டடான ஒரு டிசைன்ஸில் நம்ம எப்படி இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டிச்சடு ப்ளவுஸில் பண்ணுற எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்கிறத விட இதை எட்ஜிங் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். எட்ஜிங் ஸ்டிச்சஸ்னால் சாரியோட முந்தானையில் பண்ணிக்கலாம், டாசல்ஸாக அதை பண்ணிக்கலாம், ஸ்லீவ்ஸில் பண்ணிக்கலாம், நெக் பார்ட்டில் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸஸில் வந்து கீழே ஃப்ரீல்ஸில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் வர்ற எல்லா இடத்துலையும் இதே மெத்தடில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான நீடில், ஷூயிங் நீடில் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நம்பர் 7 க்ரீவல்ஸ்ன்ற நேமில் இருக்கிற நம்பர் 7. இதனுடைய ஹோல்ஸ் பார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டுங்கிறது வந்து நம்ம என்ன கலர் மெட்டீரியல் எடுத்துருக்கோமோ அதோட ரிலேட்டட் கலராக அதே கலர் மேட்சிங் கலர்ஸில் நம்ம எடுத்துக்க வேண்டியது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது இந்த மாதிரி பீட்ஸ், கோல்டன் பீட்ஸு. இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. ரொம்ப பெருசு, மீடியம், ஸ்மால், ரொம்ப ஸ்மால், அந்த மாதிரி. இது வந்து ரொம்ப ஸ்மால், இருக்கிறதுலே ஸ்மால் சைஸ் 0 சைஸில் இருக்கிற 4 mm இல்லைனா 2 mm அந்த மாதிரி சைஸில் இருக்கிற பீட்ஸு. இது வந்து பஞ்சஸாக இருக்கும். அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும்தான் மெட்டீரியல்ஸ். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி டிசைன் பண்ணலான்றதை பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து ஸ்விங் த்ரெட்டை வந்து 2 strands எடுத்துருக்கோம். இந்த பாருங்கள், 2 strands எடுத்துருக்கேன். அதை வந்து எட்ஜில் வந்து இந்த மாதிரி நான் நாட் போட்டிருக்கேன். இப்போது இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நெக் பார்ட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பைப்பிங் பண்ணியிருப்போம், இல்லைனா ஹெம்பிங் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பைப்பிங் பண்ணியிருக்கேன். இதை நார்மலாக நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேக் சைட்லேருந்து எடுக்கிறேன். பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த நாட் வருது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நாட் வருது இல்லையா, இதில் இந்த இன்பிட்வீனில் ஊசியை விட்டுறேன். விட்டாச்சுன்னா உங்களுக்கு லாக் விழுந்துடும். இப்போது ஒரு பீட்ஸ் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு பேக் சைட்லேருந்து எடுத்திருக்கேன். பாருங்க, பேக் சைட்லேருந்து எடுக்கிறேன். நல்லா டைட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த ஹோல்ஸ் இருக்கா, இதிலிருந்து கீழேருந்து மேலே ஓகே. திரும்பவும் அதே மாதிரி ஒரு பீட்ஸ் கோர்த்துக்கலாம். ஒரு பீடோடைய கேப் விட்டுட்டு திரும்ப இழுக்கலாம். இழுக்கும் போது நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. திரும்ப பீட்ஸுக்குள்ளே விட்டுட்டு இழுக்கிறேன். ரொம்ப சிம்பிள். டீட்டெயிலாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ திரும்ப 3rd பீட் கீழேருந்து எடுக்கிறேன். நூலை இந்த மாதிரி கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கு வராது. இங்கே பாருங்கள், நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பீட்ஸில் கீழேருந்து மேலே திரும்ப 4th பீட். இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் வந்து எவ்வளோ நாளும் ரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ் எவ்வளோ நாளும், எனக்கு 4 பீட் வேணும், 5 பீட் வேணும், இல்லை 3 பீட்ஸ் வேணும், எதுனாலும் எவ்வளோ நாளும் நம்ம கவுண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸாக வைக்கிறதுல. பாருங்கள், 4th பீட் வைக்கிறேன். அதுலேயும் கீழேருந்து மேலே
இப்படி இழுக்கையில் மட்டும் நல்லா டைட்டாக போட்டுக்குவோங்க. இப்போது நான் 4 பீட்ஸ் மட்டும்தான் பேஸாக வைக்க போகிறேன். இது நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம 4, 5 இல்லைன்னா 3 எவ்வளோனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4க்கு மேலே நம்ம வந்து ட்ரையாங்குலர் ஷேப் பண்ண போகிறோம். ஸோ 4க்கு மேலே வர பீடு இங்கே பாருங்கள். இப்போது ஒரு பீட் கோர்த்துட்டு இங்கே பாருங்கள், ஏற்கனவே பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்பிட்வீனில் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்னஸ் கிடைக்கும், சிக்காகாது. திரும்ப அந்த பீட்ஸ்குள்ளேயே போடல் நல்லா டைட்டாக மட்டும் போட்டுகிட்டே வாங்க. நல்லா த்ரெட்டை இழுத்துக்கோங்க. மெத்தட் எல்லாமே ஒரே மெத்தட் தான் பாருங்கள். இது ரெண்டுக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற த்ரெட்டில் எடுத்துக்கலாம். நம்ம சேம் கலரில் த்ரெட்டு போடுறதுனால உங்களுக்கு பீட்க்கு இன்பிட்வீனில் த்ரெட்டு வந்தால் கூட அது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. பாருங்க, இப்போ 3 பண்ணியாச்சு. இப்போ 4 அதுக்கப்புறம் ஒரு 3 பீட்ஸ் வந்துருச்சு. அதே மெத்தடில் திரும்ப பீட் பாருங்க, கோர்த்துட்டு இந்த மாதிரி இன்பிட்வீனில் இருக்கிற த்ரெட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த த்ரெட் இருக்கிற சைட்லேயே இருக்கிற ஹோல்ஸில் விட்டு எடுத்துருங்க. அகெயின் சேம் ப்ராசஸ். நல்லா டைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் போடையில் நல்லா டைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க. ஃபைனலாக 3க்கு அப்புறம் 2, 1 பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் இன்பிட்வீன் இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட் இருக்கிறதுலேருந்து கீழேருந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே முடிச்சிடாம என்ன பண்ணலாம்னா, திரும்ப ஏற்கனவே கோர்த்துருக்கோம் இல்லையா பீட்ஸு, அது ஒவ்வொரு வரிசையிலே இருக்கிற இந்த சைட் பீட்ஸ்குள்ளே கொடுத்து எடுத்துடலாம். 2 பீட்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன். தேர்டு, ஃபைனலாக 4th. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். தச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே விடாமல் கீழே வந்து நீங்கள் எப்பயும் போல் ஒரு லாக் போட்டுக்கோங்க. கண்டினியூஸாக தான் அப்படியே பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் லாக் போட்டுட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இப்படி கீழே நூலை கொண்டு வந்துட்டு ஒரு லாக் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படியே பின்னாடி திருப்பி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். போட்டு கட் பண்ண தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கண்டினியூஸாக நம்ம ஒரு ஃபுல் நெக்கும் போடையில் அப்படியே ஒரு சில்க் சாரீக்கு ரொம்ப கிராண்டாக ரொம்ப ஆப்டாக இந்த டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரேமே இல்லாமல் கூட இந்த ஒர்க்கு பண்ணலாம். ஸோ ஃப்ரேம் இல்லாமல் இந்த ஒர்க்கை வந்து எப்படி பண்ணலான்றதை நான் காமிக்கிறேன். இப்போ ஃப்ரேம் இல்லாமலும் பாருங்கள், நான் செஞ்சதில் கண்டினியூஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிளுக்கும் அடுத்த ட்ரையாங்கிளுக்கும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு லேஸ் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி லேஸ் வச்ச மாதிரி எஃபெக்ட் எப்படி வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறது எக்ஸாக்டாக ஒரு பீடோடைய டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது இதுக்கு அடுத்து ஒரு பீடு வர்ற மாதிரியான டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணல மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான், பட் நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் பண்ணல கரெக்டாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வர்ற மாதிரி இருக்குது. இது கம்ப்ளீட் பண்ணையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக ஒரு லேஸ் வாங்கி நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். யாருமே அதை வந்து ஹேண்ட் ஒர்க்குன்னு சொல்லவே முடியாது, அந்த லெவலுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸ்டிச்சடு ப்ளவுஸில் நம்மளால் இந்த லெவலுக்கு டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கையில் பண்ணையில் ஃப்ரேமில் பண்ணதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்காக நம்ம ஃப்ரேம் வாங்குறத விட கையிலையும் கூட பண்ணலாம், அதனால் பர்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு மாறிடாது. கிளாத்து, பீடு, த்ரெட்டு எல்லாத்தையும் ஒரே ஹேண்டில் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் வேணும். இப்போ நல்லா டைட்டாக இழுத்துருங்க. நல்லா டைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பீட்ஸ்குள்ளேயும் நம்ம விட்டு எடுத்துடலாம். பாருங்க. ஸோ ஃப்ரேம் வச்சு போட்டதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்காது. நான் இதோட ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ த்ரெட் இப்படி வரையில கீழே குத்திட்டு பின்னாடி திருப்பி நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒரு ரெடிமேட் லேஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. கண்டினியூஷனோட எல்லா எட்ஜஸும் ஒரே ஷார்ப்பாக வந்து அதே கால்குலேஷனோட நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு ரெடிமேட் லேஸ் வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. இதை வந்து பேக் சைடு மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம், ஸ்லீவ்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரி டாசல்ஸாக ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரி டாசல்ஸாக போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்களும் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.